வரும் சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் தேர்தல் வியூகங்களை வெளியே சொல்ல முடியாது என எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட இந்த சுற்றுப்பயணம் தற்போது கோயம்புத்தூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 2 தினங்களுக்கு முன்பு இந்த சுற்றுப்பயணத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய கருத்தை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக பிரம்மாண்ட கட்சி ஒன்று அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருகிறது, காத்திருங்கள் ஸ்டாலின் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில பல்வேறு கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான கேள்வியாக தவேகாவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று பதில் சொல்லாமல் தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். அதாவது தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதனை ஒருவேளை மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த பதில் மூலமாக நமக்கு எழுகிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை முடித்துவிட்டு தவேகாவுடன் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கும்போது அனுமானத்தின் அடிப்படையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியில யார் ஒரு வலுவான ஒரு கூட்டணி கட்சி என்று பாஜகவா அல்லது தவேகாவா என்ற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பாஜக ஒரு தேசிய கட்சி, அவர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல ஆளுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பலவீனங்கள் இருக்கிறது. அதனால நாங்க எந்த ஒரு கட்சியும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதே நேரத்துல ஆளும் திமுக அரசை அகற்ற நினைக்கக்கூடிய ஒற்றை கருத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தவேகா உடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்விக்கு தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்று பதில் தெரிவித்திருக்கிறார். இதுதான் தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதுதான் தேர்தல் வியூகமா என்ற ஒரு கேள்வியும் இது மூலமாக நமக்கு எழுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பிரம்மாண்ட கட்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர இருக்கிறது, காத்திருந்து ஸ்டாலின் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில 2 நாட்களாக அதிமுக எந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது, வேற எந்த கட்சிக்கு தற்போது கூட்டணியில் இடம் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல திமுகவுடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லிம் மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. மறுபக்கம் அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாமக மற்றும் தேமுதிகவுடைய நிலைப்பாடு இதுவரைக்கும் தெளிவாகாமல் இருக்கிறது. பாமக குறித்து கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பாமக கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்ற துணியில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தவேகா குறித்தான கேள்விக்கு தேர்தல் வியூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பதிலளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.